அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவரை கைது செய்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றும் போது சிரித்து கொண்டே அவர் சொன்ன விஷயம்தான் தற்போது மிக பெரும் அளவில் வைரலாகி வருகின்றது. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பாக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அவருடைய வீட்டில் வைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றிருக்காங்க. நீலாங்கரை இல்லத்தின் முன்னாடி திரண்டிருந்த காவல்துறையினரும் செய்தியாளர்களும் இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அங்கே அந்த வீட்டுக்கு முன்னாடி காவல்துறையினர் வந்து குவிந்திருக்காங்க அப்படின்ட்டு சொன்ன உடனேயே செய்தியாளர்களும் குவிந்துட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பெருத்த எதிர்பார்ப்போடு இருந்த அனைவருக்குமே அதிர்ச்சி தான் காத்திருந்தது. அங்கு வந்த காவல்துறையினர் அவரை உடனடியாக கைது செய்திருக்காங்க. கைது செய்து வாகனத்தில் ஏற்றியிருக்காங்க. இந்த கைது எதுக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை கட்டக்கூடாது அப்படின்றதை எதிர்த்து விஜய் தலைமையிலான அரசு இதற்கு எந்த குரல் கொடுக்கலை. அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை பற்றியும் தமிழக அரசை பற்றியும் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது சில திமுக தொண்டர்கள் அந்த கூட்டத்தின் நடுவில் திரிஷான்னு கோஷம் போட்டு இருக்காங்க. உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி இரட்டை அர்த்தத்தில் பேசியிருந்தார். அதன் பிறகு நான் காவிரி தண்ணியை சொன்னம்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளித்திருந்தார். அந்த ஒரு சர்ச்சை பேச்சால தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கைது செய்து வாகனத்துக்குள்ளார ஏற்றும் போது சிரித்த முகத்தோட அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, என் மீதான இந்த ஆட்சேபகரமான கைது நடவடிக்கையை நான் மிகவும் காமெடியாகத்தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் தாங்கள் எழுப்பிய காவிரி பிரச்சனையை மக்கள் மத்தியிலிருந்து மடை மாற்றுவதற்காகவே அரசு இந்த அவசர கைதை மேற்கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காவிரி உரிமை விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்ட நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியதால தான் தன் மீது இத்தகைய வழக்குகளை போட்டு பழி வாங்கும் நடவடிக்கையில் இந்த விஜய் அரசு இறங்கி இருக்கு அப்படின்ட்டு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல விஷயங்களை சொல்லியிருந்தார். காவல்துறையின் இந்த கைது நடவடிக்கைக்கு மத்தியிலையும் எந்தவித கலக்கமும் இன்றி காவிரி பிரச்சனை மற்றும் அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து அவர் சிரித்து கொண்டே அளித்துள்ள இந்த பதில்தான் பெருமளவில் வைரலாகி வருகின்றது. உதயநிதி அவருடைய இந்த கைது பற்றி அவர் நான் இந்த கைது நடவடிக்கையை நான் ஒரு காமெடியாகத்தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.